உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அஜிசாதுல் அர்வாஹ், உயிரில்லாத உடம்புகள், அவங்களை நோக்கி நீங்க பேசுறீங்கன்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹும் யஸ்மஊனல் ஆன், இப்பொழுது அவங்க என்ன செய்றாங்க, செவியே இருக்கிறாங்க, உங்களை விட நல்ல தெளிவா அவங்க என்ன செய்றாங்க, செவியே இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்க பேசக்கூடிய வார்த்தையை செவியே இருக்க வச்சான் அப்படி அந்த இடத்துக்கு அர்த்தம். இதை என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீர்களா? அபூ ஜஹலே செவியே இருக்கும் பொழுது, காஃபிர்களே செவியே இருக்கும் பொழுது அவுலியாக்கள் செவியே இருக்க மாட்டார்களா அப்படின்னு செய்தது திருப்புரை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஹதீஸை எடுத்து வைக்கும் போது நாம ஒரு வார்த்தை சொன்னோம். அந்த ஹதீஸை நீங்க படிக்கிறீங்க சொல்றீங்க, அதுல அல்லாஹ் மாதிரி செவியேற்பதா இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்தில் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் வல்லமை மிக்கவன். நபிகள் நாயகம் பேசிய வார்த்தை அல்லாஹ் என்ன செய்தான், அந்த நேரத்தில் கேட்க வைத்தான். அப்போ ஒருவன் செவியேற்று விட்டான் என்பதனால் அவங்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய வணக்கத்தை பிரார்த்தனையை அவங்கள்ட்ட போய் செய்ய முடியுமா? பிரார்த்தனையை செவியேற்பதற்குரிய தகுதி என்ன? நாம் ஒரு பிரார்த்தனை செய்தால், மறைவாக உள்ள ஒருவரிடம் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை செவியேற்று பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் அருள் நிறைந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களின் விளக்கங்கள் தொடர்பாக நாம் பார்த்து வருகின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அழகிய பெயர்கள் விஷயத்தில் நாம் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் என்பது தொடர்பாக நாம் பார்த்தோம். அதாவது 7வது அத்தியாயம் 180வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, ஃபதுஊஹு பிஹா, எனவே அந்த பெயர்களை கொண்டு அவனை நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் செய்கின்றான். வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபி அஸ்மாயிஹி, அவனுடைய பெயர்களில் இல்ஹாத் செய்யக்கூடியவர்கள். இல்ஹாத் என்று சொன்னால் சரியான உறுதியான கருத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய பெயர்களை திரிப்பது, மாற்றுவது, அதனுடைய கருத்தை சிதைப்பது, இதுதான் இல்ஹாத் என்பதாகும். இதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், தடுக்கின்றான். சையுஸௌன மா கானூ யஅமலூன், அவ்வாறு செய்யக்கூடியவர்களுக்கு அவர்கள் செய்ததற்குரிய கூலி உண்டு அல்லாஹ் கூறுறான். அவர்கள் கூலி வழங்கப்படுவார்கள், மறுமையில நிரந்தரமான நரகம் அவர்களுக்கு கூலியாக கிடைக்கும் என்பதைத்தான் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த இல்ஹாத் என்பது நம்மிடம் கடுகளவு கூட வந்துவிடக் கூடாது என்பது நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் நாம் அது தொடர்பாகத்தான் சற்று விரிவாக பார்க்கவிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய அந்த பெயர்கள் விஷயத்தில் நாம் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை எந்த அளவிற்கு நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது என்பது தொடர்பான ஆதாரங்களை இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல கூறுகின்றான், சூரத்து நஹல்ல 74வது வசனத்தில், ஃபலா தல்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்விற்கு நீங்கள் உதாரணங்களை சொல்லாதீர்கள். அல்லாஹ்விற்கு உதாரணம் சொல்வதென்றால் எப்படி? அல்லாஹ்வுடைய பண்புகளை படைப்பினங்களுடைய பண்புகளோடு ஒப்பிட்டு அல்லாஹ்க்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, படைப்பினங்களுடைய பண்பை அல்லாஹ்வுடைய பண்புக்கு நிகராக ஆக்கி, அது அல்லாஹ்வுடைய பண்பை ஒரு படைப்பினங்களுடைய பண்பு எப்படியோ அதுபோன்று குறைத்து நாம் என்ன செய்து விடக்கூடாது, உதாரணம் காட்டிவிடக்கூடாது. அப்போ அல்லாஹ் நமக்கு அது மிக முக்கியமான ஒரு தடையாக அல்லாஹ் கொடுக்க சொல்கின்றான். ஃபலா தல்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்விற்கு நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, ஒப்புகளை ஓமைகளை நீங்கள் என்ன செய்ய ஆக்கி விடாதீர்கள், படைப்பினங்களுக்கு ஒப்பாக அல்லாஹ்வுடைய எந்த ஒரு தன்மையையும் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தடுக்கின்றான். அதே போன்று யூதர்கள் செஞ்ச மிக மோசமான ஒரு வழிகட்ட காரியத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரத்து நிசாவில் 46வது வசனம், மினல்லதீன ஹாது யுஹர்ரிஃபூனல் கலிம மவாலிஹி, யூதர்களில் ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அதற்குரிய இடங்களை விட்டும் அவர்கள் புரட்டுகின்றனர், திரிக்கின்றனர். அல்லாஹ் ஒரு வசனத்தை ஒரு கருத்திலே இறக்கி வைத்திருக்கும் பொழுது அந்த யூதர்கள் என்ன செய்வார்களாம், அந்த அல்லாஹ்வுடைய வசனம் என்ன கருத்தை தருகிறதோ அதை தவறான விளக்கம் கொடுத்து என்ன செய்வார்கள், திரிப்பார்கள். அப்ப இந்த பண்பாடு நம்ம கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த மாதிரி இறை பெயர்களில் இல்ஹாத் பண்றது, அதனுடைய சரியான கருத்தை விட்டும் திரிப்பது இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் ஆலிம்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியினரால் தர்கா வழிபாட்டை ஆதரிக்கக்கூடிய அந்த கூட்டம், இன்னும்
சூஃபியாக்கள் என்ற பெயரில், தரீகாக்கள் என்ற பெயரில் வந்து அல்லாஹ்வுடைய பெயர்களில் வந்து மக்களை தவறான விளக்கங்களை கொடுத்து வழி எடுக்கக்கூடிய கூட்டங்கள் ஏராளமாக இருக்குது. மிகப்பெரிய பிரச்சனையே, மிகப்பெரிய வழிகேடே இந்த அல்லாஹ்வுடைய பெயர்களை வந்து திரிப்பதில் தான் என்ன செய்து இருக்குது. நீங்கள் பல்வேறு உதாரணங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு தடவை ஒரு சம்பவத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து வீட்டில் ஒரு திரைச்சீலையை தொங்க விட்டுருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்களுடைய முகத்தில் ஒரு வெறுப்பு தோன்றும். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அத்தூபு இலல்லாஹி வ இலா ரசூலிஹி, நான் அல்லாஹ்வை நோக்கியும் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கியும் நான் செய்கின்றேன், திரும்புகிறேன் அப்படின்னு செய்வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க. இல்லை அத்தூபு என்று சொன்னால் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்கின்ற அர்த்தம் என்ன செய்து இருக்குது, திரும்புகிறேன் என்ற அர்த்தம் என்ன செய்து இருக்குது. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அத்தூபு இலல்லாஹி வ இலா ரசூலிஹி, நான் அல்லாஹ்விடமும் பாவ மன்னிப்பு கோருகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கியும் நான் திரும்புகிறேன். இதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அல்லாஹ்வோடு அந்த தௌபாங்கிற வார்த்தையை நாம் இணைக்கும் போது நான் செஞ்சது பாவமான காரியமாக நபிகள் நாயகம் முகத்தில் வெறுப்பை பார்க்குறாங்க. அப்போ நாம் செஞ்சது பாவமான காரியம். அப்போ பாவமான காரியமாக இருக்கும்னா அல்லாஹ்ட்ட என்ன செய்கிறேன், அந்த பாவத்தை விட்டு விலகி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கோருகிறேன். இறை தூதர் என்ன அந்த விஷயத்தில் என்ன வழிகாட்டுறாங்களோ அந்த கருத்துக்கு நான் திரும்புகிறேன். இதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். ஆனால் இந்த பரேலவி கூட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, பார்த்தீர்களா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்விடம் எப்படி தௌபா செய்வார்களோ அது மாதிரி யார்ட்டையும் தௌபா செஞ்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ்ட்டையும் தௌபா செஞ்சிட்டாங்க. அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், நாம பாவ மன்னிப்பு கேட்கலாம். இந்த ஷிர்க்கை வந்து எவ்வளவு நேக்க அவங்க வழிகெடுப்பாங்க, மக்களை வந்து ஷிர்க்கில் கொண்டு போய் தள்ளுவாங்கன்னு பார்த்தா, இப்படி அல்லாஹ்வுடைய பண்புகளை வந்து என்ன செய்யறது, திரிக்கிறது. அதே போன்று நாம் சொல்லுவோம், பாவங்களை மன்னிப்போன்னு அல்லாஹ்வை தவிர யார் இருக்க முடியும். குர்ஆன் ஆயத்தை சொல்லி காட்டும்போது அவங்க படைப்பினங்களில் நாம் நேற்று சொல்லி காட்டுறது, படைப்பினங்களில் வந்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மற்றவங்க செஞ்ச பாவங்களை மன்னிங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். பார்த்தீர்களா, மனிதர்கள் வந்து பிறர் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க சொல்கிறான். அதான் நம்ம நாயகத்தில் போய் என்ன செய்கிறோம், மன்னிப்பு கேட்குறோம். இவங்க நாயகத்தில் போய் அல்லாஹ்ட்ட துவா செய்கிற மாதிரி துவா செய்வாங்க. மனுஷன் கேட்குற மாதிரி இவங்க கேட்கல. மனுஷன் கேட்குற மாதிரி எப்படி நம்ம நேரடியாக போய் கேட்பது. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்ட்ட கேட்குற மாதிரி செயலை செய்து விட்டு மனித பண்புகளுக்கு சொல்லப்பட்டிருக்குமா இல்லையா, அந்த விஷயத்தை கொண்டு வந்து யாருக்கு பொருத்துவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, பொருத்துவார்கள். இப்படி ஏராளமான விஷயங்களில் வந்து இவர்கள் அந்த சரியான கருத்தை திரிக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. கலியக்கா விலை விவாதம் நடக்கும்போது கூட இறந்து போனவங்க துவாவை செவியேற்பாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லி வச்சாங்கன்னு சொன்னோம்னா, பத்ரு போர் நடக்கும்போது 3 நாள் கழித்து பத்ரு போரில் கொல்லப்பட்ட காஃபிர்களுடைய உடலை எல்லாம் ரசூலா ஒரு கிணத்துல என்ன செய்கிறாங்க, தூக்கி போட்டுட்டு 3 நாள் கழித்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த கிணற்றடிக்கு போய் அந்த காஃபிர்களை பார்த்து ரசூலா பேசுகிறாங்க. இன்னா வஜதுனா மாவாழ்த ரப்புனா ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் உண்மையாக கண்டுகொண்டோம். ஃபஹல் வஜத்தும் மாவாழ்த ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் உண்மையாக கண்டு கொண்டீர்களா. இந்த மாதிரி ஷிர்கில் இருந்தால் நரகம்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானே, அந்த நரகத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா, அதனுடைய விளைவை கண்டு கொண்டீர்களா சொல்ல என்ன செய்கிறாங்க, அந்த காஃபிர்களை பார்த்து பேசுகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் தூதரே, அஜிசாதுல் அர்வாஹலஹா, உயிரில்லாத உடம்புகள், அவங்களை நோக்கி நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹும் யஸ்மஊனல் ஆன், இப்பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, செவியேற்கிறாங்க. உங்களை விட நல்ல தெளிவாக அவங்க என்ன செய்கிறாங்க, செவியேற்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்க பேசக்கூடிய வார்த்தையை செவியேற்க வச்சான் அப்படின்னு அந்த இடத்துக்கு அர்த்தம். இதை என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீர்களா, அபூஜஹலே செவியேற்கும் பொழுது, காஃபிர்களே செவியேற்கும் பொழுது அவுலியாக்கள் செவியேற்க மாட்டார்களா அப்படின்னு செய்தது திருப்புறது. அவுலியாக்கள் செவியேற்க மாட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஹதீஸை எடுத்து வைக்கும்போது நாம் ஒரு வார்த்தை சொன்னோம். அந்த ஹதீஸை நீங்கள் படிக்கிறீங்க சொல்கிறீங்க, அதில் வந்து அல்லாஹ் மாதிரி செவியேற்பதாக இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் வல்லமை மிக்கவன். நபிகள் நாயகம் பேசிய வார்த்தையை அல்லாஹ் என்ன செய்தான், அந்த நேரத்தில் கேட்க வைத்தான். அப்போ ஒருவன் செவியேற்று விட்டான் என்பதனால் வந்து அவங்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய வணக்கத்தை பிரார்த்தனையை அவங்கள்ட்ட போய் செய்ய முடியுமா? பிரார்த்தனையை செவியேற்பதற்குரிய தகுதி என்ன? நாம் பிரார்த்தனை செய்தால், மறைவாக உள்ள ஒருவரிடம் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை செவியேற்று பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் மா யம்லிகூன மின் குத்மீர்,
அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவர்களுக்கு கடுகளவு கூட என்ன கிடையாது, சக்தி கிடையாதுன்னு குர்ஆன்ல வருது. அந்த ஹதீஸிலே இன்னொரு வாசகம் வருது. என்ன வாசகம் வருது? அவங்க செவியேற்கிறார்கள், வலாக்கின் லா யக்திரூன ஐஜீபு, என்றாலும் அவர்களால் பதில் அளிப்பதற்கு சக்தி பெற மாட்டார்கள் அப்படின்னு ஒரு அந்த அபூஜஹல் ஹதீஸ்ல வரும். பத்ரு போல்ல அந்த கிணத்துல போடப்பட்ட காஃபிர்கள் இருக்காங்க பாருங்க, அதுல இந்த வாசகம் கூடுதலா வரும். அப்ப அந்த கலியக்கா விலை விவாதத்தில் இந்த வாசகத்தை எடுத்து வச்சு பதில் சொன்ன பிறகு அந்த ஷிர்க் ஆதரிக்கக்கூடிய அந்த கூட்டம் அதற்கு பிறகு எந்த இடத்துல இந்த ஹதீஸ் செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. கீழ்மட்டத்தில் உள்ள புரியாத கூட்டம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. யார் நம்மளோட விவாதத்துக்கு வந்தாங்களோ அவங்க இந்த வார்த்தையை என்ன செய்ய மாட்டாங்க, எந்த இடத்துலையும் சொல்லவே மாட்டாங்க. இது அவங்களுக்கு எதிரான ஒரு செய்தியாக என்ன செய்து விடுகிறது, ஆகி விடுகிறது. அப்ப இந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஏராளமான விஷயங்கள்ல அவங்க மனித பண்புகளை இறை பண்புகளோடு ஒப்பிடக்கூடிய திரிக்கக்கூடிய வேலையை செய்வாங்க. இந்த மாதிரி விஷயத்துல தான் நாம ரொம்ப 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 தெளிவாக இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆன்லயும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நபி மொழிகள்லையும் இந்த ஷிர்க் நம்ம கிட்ட வந்துடக்கூடாதுங்கிறத ரொம்ப எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 42வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், லைஸக மிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செவியுறுபவன் பார்ப்பவன் என்பதை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எதுவுமே கிடையாது, வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் செவியுறுபவன் பார்ப்பவன். அப்போ அல்லாஹ்க்கு செவியறக்கூடிய பண்பு இருக்கு, பார்க்கக்கூடிய பண்பு இருக்கு. படைப்பினங்களுக்கும் செவியறக்கூடிய பண்பு இருக்கு, பார்க்கக்கூடிய பண்பு இருக்கு. அப்ப நீங்க படைப்பினங்களை அல்லாஹ் ஒன்றும் நினைச்சிடாதீங்க. அதான் முதல்ல அல்லாஹ் ஒரு பெரிய கேட்ட போட்டா, லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எந்த ஒன்றும் கடுகளவு கூட அல்லாஹ்வுடைய தோற்றத்திலையும் அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் அல்லாஹ்வுடைய பண்புகள்லையும் அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல எந்த ஒன்றிலையுமே அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவும் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மாதிரி சூரத்துல் இஹ்லாஸ்ல 112வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக எந்த ஒன்றும் கிடையாது, எந்த ஒருவரும் அல்லாஹ் ஈக்குவலான செய்ய முடியாது, ஆயிர முடியாது. 111 அல்லாஹ் சொல்கின்றான், வலம் யகுல்லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அதிகாரத்தில் அல்லாஹ்விற்கு இணையாக யாரும் இல்லை. வலம் யகுல்லஹு வலியும் மினல் துல்லி, அவனுக்கு உதவியாளர் என்ற இழிவும் இல்லை. உதவியாளர் அல்லாஹ்க்கு இருக்குன்னு சொல்ல வச்சுக்கிடுங்க, அது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய இழிவு. அந்த மாதிரி இழிவு அல்லாஹ்க்கு என்ன செய்யாது, கிடையாது. வ கப்பிருஹு தக்பீரா, அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய அந்த பண்புகளை இறைவனுக்கு நிகராக யாரும் எதுவும் வந்துவிட முடியாது என்று நீங்க அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அது சூரத்துல் ஃபுர்கான்ல 25வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வலம் யகுன் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அதிகாரத்தில் அல்லாஹ்க்கு இணையாக எந்த ஒன்றும் கிடையாது. பக்ராவில் 2:222 சொல்கின்றான், ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாதா வ அன்தும் தஅலமூன், நீங்கள் தெரிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு இணைகள் என்ன செஞ்சிடாதீங்க, ஆக்கிறாதீங்க. இது மாதிரி குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனங்கள். சரி, மனித படைப்பாகிய நாம அல்லாஹ்வுடைய பண்புக்கு ஈக்குவல் ஆக முடியுமா? குர்ஆனுடைய வசனங்களை ஒரு சிந்திச்சு பார்த்தாலே அவ்வளவு சான்றுகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நம்ம யாரும், நாம பலவீனமான ஒரு படைப்பு. ஒரு மனுஷன் பிறக்கிறதே நஜீஸ் எங்கேருந்து வருமோ அங்கேருந்து மனுஷன் என்ன செய்கிறான், பிறக்கிறான். நம்ம பலவீனமான படைப்பு தானே, எங்கேருந்து நஜீஸ் வருமோ அங்கேருந்து மனுஷன் என்ன செய்கிறான், பிறக்கிறான். மனுஷன்லேருந்து எவ்வளவு நஜீஸு வெளிப்படுகிறது, எவ்வளவு பலவீனங்கள் உடையவனாக மனிதன் இருக்கின்றான். மனிதனால் தூங்காமல் இருக்க முடியுமா? மனிதனால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? மனிதனால் குடும்பம் இல்லாமல் இருக்க முடியுமா? மனிதனால் செல்வம் இல்லாமல் இருக்க முடியுமா? நம்ம பிறக்கும் போது தாய் நமக்கு தேவை, நம்மை சீராட்டுவதற்கு ஆள் தேவை. நம்முடைய ஒவ்வொரு காரியம் நாம் வளரும் போது ஒருவனுக்கு அவன் உடல் ஆரோக்கியத்துக்கு உணவு தேவை. நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் ஒன்றின் பக்கம் சார்ந்துதான் இருக்கிறோம். நமக்கு தூக்கம் இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? நமக்கு தூக்கம் இருந்தால் தான் அடுத்த காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம ஒன்றை சார்ந்து தான் இருக்கின்றோம். அது அல்லாஹ் சொல்கின்றான், ஹுலிகல் இன்சானு தஈஃபா, 4வது அத்தியாயம் 28வது வசனத்தில், ஒட்டுமொத்த மனிதர்களும் பலவீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்காங்க. அல்லாஹ் மாதிரி தூங்காமலே நான் இருப்பேன் யாராவது சொல்ல முடியுமா? அல்லாஹ் மாதிரி நான் செவியேற்று கொண்டே இருப்பேன்னு சொல்ல, அப்படி சொன்னாலே அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுத்துட்டான், காஃபிர் ஆயிட்டான். ஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன், எல்லா மனிதர்களும் நபிமார்கள் உட்பட எல்லா மனிதர்களும் பலவீனமாகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான் சூரத்துல் ஃபாத்திர்ல 15வது வசனத்தில்,
யா ஐயுஹன்னாஸ், ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். நபிமார்கள் வந்துருவாங்க, நல்லடியார்கள் வந்துருவாங்க, எல்லா காஃபிர்களும் வந்துருவாங்க, மூமின்கள் வந்து விடுவார்கள், ஒட்டுமொத்த மனித குலத்தை அல்லாஹ் அழைக்கின்றான். யா ஐயுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகராவு இலல்லாஹ், நீங்க அல்லாஹ்வின் பக்கம் தேவை உடையவர்கள். நீங்க உயிர் வாழ்றதுக்கு அல்லாஹ் தேவை, உங்க கை அசைறதுக்கு அல்லாஹ் தேவை, உங்க கண்ணு சிமிட்டுறதுக்கு அல்லாஹ் தேவை, நீங்க உங்க உணவுக்கு அல்லாஹ் தேவை, உங்க ரிஸ்க்குக்கு அல்லாஹ் தேவை. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவனையே, இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நம்ம கண் என்ன செய்ய முடியாது, சிமிட்ட முடியாது. ஒரு கால் எட்டு என்ன செய்ய முடியாது, எடுத்து வைக்க முடியாது. நம்முடைய இதயம் துடிக்காது, நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாது, எதுவுமே அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இயங்காது. அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், யா ஐயுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகராவு இலல்லாஹ், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உடையவர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் தேவைகளற்றவன். தன்னுடைய திருநாமத்தை சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் கனி, அல்லாஹ் தேவைகளற்றவன், அல்லாஹ் ஹமீத் புகழுக்குரியவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் படைப்பினங்கள் படைத்தவனுக்கு ஈக்குவலா எந்த ஒரு பண்புலையும் வந்துட முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். நம்ம பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் மறுமையிலுக்கு எல்லா நேரத்திலையும் ரப்பின் பக்கம் தேவையெல்லாம் வாழ்ந்துட முடியுமா? நம்ம கண் சிமிட்டக்கூடிய நேரம் இருக்கு பாருங்க, இந்த கண் சிமிட்டக்கூடிய நேரத்தை 1 கோடியா பங்கு வச்சா கூட அந்த நிமிடம் கூட நம்ம அல்லாஹ்வை சாராம வாழ்ந்துட முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வினாடி நம்மளை கண்டுகொள்ளாம விட்டான்னு வச்சுக்கிடுங்க, நம்ம நிலைமை என்ன ஆகிறது? அப்போ எந்த ஒரு நேரத்திலையும் இந்த இவ்வளவு பலவீனமான ஒரு மனிதன் அவன் எப்படி அல்லாஹ்க்கு ஈக்குவலா வர முடியும்? இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரண வலிமார்கள் அல்லாஹ்வுடைய பவரை கொடுக்குறாங்களா இல்லையா? வமை யுனாதி இஸ்மி அல்ஃபம் பி ஹல்வத்திஹி, அவங்க அந்த யாக்குத்துபா மௌலுது எழுதி வச்சிருக்கிறாங்க. வமை யுனாதி இஸ்மி அல்ஃபம் பி ஹல்வத்திஹி அஸ்மம் பி ஹிம்மத்திஹி சர்மன் லி கஃவத்திஹி, யார் தனிமையில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய நோக்கத்தில் உறுதி கொண்டவனாக, தன்னுடைய மற்ற தூக்கத்தை துடைத்தவனாக, முஹைதீன் அப்துல் காதரே வாருங்கள் என்று 1000 தடவை அழைத்தால் அஜித்துஹு முஸ்ரிஅன் மின் அஜ்லி தாவத்திஹி, அவனுடைய பிரார்த்தனையின் காரணத்தினால் நான் அவனுக்கு விரைந்து பதிலளிப்பேன். எல்லாம் எப்படி நடக்கும்? அல்லாஹ்வுடைய வல்லமையை ஒருவன் விளங்கினால், நபி குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகளை தெரிந்தால், அல்லாஹ்வுடைய பண்புடைய சிஃபத்துகளை விளங்கி கொண்டால், இவ்வளவு இதை கூட ஷிர்க்குன்னு விளங்காத ஒருவன் இருக்க முடியுமா? ஒரு முஸ்லீமா இருக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவங்க, பரேலவி கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர்கள், இதுல எல்லாத்திலையுமே அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுத்து அவங்க இறைவனுடைய அடிமைகளுக்கு, அடியார்களை இறைவனுக்கு நிகரான செய்றாங்க, ஆக்குறாங்க. நம்ம இஸ்லாத்துடைய அடிப்படையான நம்பிக்கை என்ன தெரியுங்களா? சஹீஹுல் புகாரில 4205வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அப்துல்லா இப்னு கைஸ்ங்கிற சஹாபிக்கு, அலா அதுல்லுக்கு அலா கலிமத்து மின் கன்ஸின் மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்துடைய பொக்கிஷங்கள்ல ஒரு பொக்கிஷத்தை உனக்கு நான் அறிவி தரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. பொக்கிஷம்னா என்ன அர்த்தம்? இந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு ஆளுக்கு பேங்க்ல 1 கோடி ரூபாய் இருக்குது, அல்லது 10,000 கோடி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அவனுக்கு நம்பிக்கை, நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிடலாம், வாழ்ந்தரலாம், என்ன விலைவாசி ஏறினாலும், என்ன பொருளாதாரம் எவ்வளவுதான் பின்னடைவுக்கு போனால் நமக்கு தான் சொத்து இருக்குது, அதை வச்சு வாழ்ந்தெல்லாம் நம்பிக்கை இந்த உலகத்தில் மனுஷனுக்கு வரும். அது மாதிரி சொர்க்கத்துக்கு ஒரு குனூஸ் இருக்கு. குனூஸ்னா பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் நம்ம கிடைச்சுன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம கன்ஃபார்மா யாரு? சொர்க்கவாதி. அப்ப அந்த பொக்கிஷம் எது? அலா அதுல்லுக்கு அலா கலிமத்தி மின் கன்ஸி மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்துடைய பொக்கிஷத்தை உனக்கு அறிவி தரட்டுமான்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபி சொல்ற, பலா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு சொல்லி தாங்க அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் சொன்னாங்க. அவங்க அந்த சஹாபி சொன்னாங்க, பலா யா ரசூலுல்லாஹ் ஃபிதாக்க அபீ வ உம்மி, உங்களுக்கு என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும், எனக்கு நீங்க சொல்லி தாங்கங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், முடிஞ்சு போச்சு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், தீமையை விட்டு விலகுவதற்கு எந்த ஆற்றலும் இல்லை. லா ஹவுல, தீமையை விட்டு விலகுவதற்கு எந்த ஆற்றலும் இல்லை. வலா குவத்த, எந்த நன்மையை செய்வதற்கும் ஆற்றலும் இல்லை. இல்லா பில்லாஹ், யாரை கொண்டே தவிர? அல்லாஹ்வை கொண்டே தவிர. நம்முடைய ஒவ்வொரு அங்க அசைவும், ஒவ்வொரு செயல்பாடும் அந்த ரப்பை கொண்டு இயங்குதுங்கிறத இந்த ஒரு கலிமா போதும்ல, இந்த ஒரு வார்த்தை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இன்னொரு வார்த்தையை பாருங்க, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅத்தி லிமா மனஅத், இறைவா நீ கொடுத்ததை தடுப்பவன் இல்லை, நீ தடுத்ததை கொடுப்பவன் இல்லை. இது விளக்கலையா? அல்லாஹ்க்கு ஈக்குவலா யார் வந்துட முடியான்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தெளிவாக குர்ஆன் சொல்லி காட்டுறான்னா, படைப்பினங்கள் ஒருபோதும் படைத்தவன் நிகராக முடியாது என்பதை.
அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில் 73வது வசனத்தில் இப்போ அல்லாஹ்வுடைய பண்புல ஒன்று ஹாலிக், படைப்பாளர். அல்லாஹ்க்கு ஈக்குவலாக யாரும் வர முடியுமா? அல்லாஹ் சொல்ல யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே அல்லாஹ் கூப்பிடுறான். மனிதர்களே லுரிப மஸலுன் ஃபஸ்தமிஉ லஹு, ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, செவிதாழ்த்து கேளுங்கப்பா, செவிதாழ்த்து கேளுங்கள். படைத்த ரப்பு சொல்லக்கூடிய உதாரணம், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, அழைத்தல்னா வணக்கங்களை செய்கிறது, இறைவனுக்கு செய்கிற மாதிரி வணக்கங்களை இறைவன் அல்லாதவங்க செய்கிறது. அவங்களுக்காண்டி நேர்ச்சை பண்ணுறது, தர்காவில் போய் நேர்ச்சை பண்ணுறாங்களா இல்லையா? இறைவனுக்கு அறுத்து பலியிடுவது வணக்கம். அந்த அறுத்து பலியிடுதல் என்ன செய்கிறாங்க? இறந்தவங்களுக்கு செய்கிறாங்க. அதை இறைவனுக்கு சஜிதா பண்ணுறது, தர்காவில் சஜிதா செய்வது வணக்கம், தர்காவில் போய் செய்கிறாங்க, சஜிதா பண்ணுறாங்க. தேவைகளை துவா கேட்கறது வணக்கம், தர்காவில் போய் என்ன செய்கிறாங்க? இறந்தவங்கள்ட்ட போய் துவா கேட்குறாங்க. இப்படி இந்த மாதிரி இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை பிரார்த்தனை செய்து அழைக்கிறீர்களோ அவர்கள் யஹ்லுகு ஸுபாபன், ஒரு ஈயை கூட படைக்க முடியாதுப்பா. ஒரு ஈ அல்லாஹ்வுக்கு நிகர, அல்லாஹ் படைப்பாளன் சிலாக சொல்லாமல் இல்லையா? நாங்கள் உள்ளத்தில் உள்ளது அறியக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு வச்சுக்கிடுங்க. இந்த தர்காவது என்ன சொல்லுவான்னா, அல்லாஹ் உலகத்தில் உள்ள எல்லா உள்ளத்தில் உள்ளதே அறிவான். எங்கள் அவுலியா இந்த மெட்ராஸில் உள்ளவங்க உள்ளத்தில் உள்ளதை மட்டும் அறிவார், நாங்கள் ஷிர்க் வைக்கலம்மா. ஷிர்க்குனா என்ன அர்த்தம்? உள்ளத்தில் உள்ளதை அறியக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வச்சுக்கிடுங்க. அதில் கடுகளை கூட யாரும் கிடையாது, படைப்பினங்களே கிடையாது. ரசூல் அப்படிதான் நம்ம சொல்லி தர்றாங்க, குர்ஆன் அப்படிதான் நம்ம சொல்லி தருது. கடுகளவு கூட இவங்கள்ட்ட என்ன சொல்லுங்க, என்னப்பா நபிகள் நாயகம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அறிவாங்களா? ஆமாம் அறிவாங்க. அப்போ நீ அல்லாஹ் ஷிர்க் வச்சு, அல்லாஹ் அதை விட அறிவாங்க. இவங்க அல்லாஹ்வுடைய பண்பை எவ்வளவு கொச்சப்படுத்துறாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் ஹாலிக்குன்னு சொன்னோம்னா, அல்லாஹ் வானம் பூமி மலைகள் எல்லாம் படைச்சான். இந்த அவுலியா ஒரு கொசுவை மட்டும் படைச்சாங்கன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வை தவிர அல்லாஹ் தான் படைப்பான்னு வச்சுக்கிடுங்க. இறைவன் அல்லாதவர்கள் ஒரு ஈய கூட, ஒரு துளி தண்ணியை கூட, ஒரு கடுகை கூட எதையுமே அவங்களால படைக்க முடியாது மூலப்பொருள் இல்லாமல். அளவு இஷ்டமாகவும் அந்த ஈயை படைக்கிறதுக்காண்டி எல்லாரும் ஒன்று சேர்ந்து, அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஈயை உருவாக்கணும், ஈயை உண்டாக்கிட முடியுமா? முடியாது. வை எசுலுபுஹுமு துபாபு ஷையன், அந்த ஈ நீங்கள் யாரை வணங்குறீங்களோ சமாதிக்கு மேலே இருந்து அல்லது ஒரு விக்கிரகத்துக்கு மேலே இருந்து ஏதாவது ஒன்றை அந்த ஈ எடுத்துக்கொண்டு சென்று விடும் என்றால் லா யஸ்தன்கிதுஹு மின்ஹு, அவங்களால அந்த ஈட்டிருந்து அதை காப்பாற்ற கூட முடியாதுப்பா. லௌஃபத் தாலிபுல் மத்லூப், நீ நாடி செல்லக்கூடிய எதை நீ நாடி செல்கிறாய் அவர்களும் பலவீனமானவர்கள், நாடி செல்லக்கூடிய நீயும் பலவீனமானவன். இதுக்கு மேலே அல்லாஹ் என்ன சொல்லித் தரணும்? படைப்பினங்கள் ஒருபோதும் படைத்தவனை நிகராக முடியாதுன்னு அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அல்லாஹ்வுடைய பண்புகள் விஷயத்தில் எப்படி நம்ம உள்ளத்தில் எப்படி நம்பிக்கை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க பாருங்க. இப்போ மனிதர்களாகிய நாம நம்மில் ஒருவரை விட ஒருவர் நல்ல கேட்கலாம், நம்மில் ஒருவரை விட ஒருவர் என்ன செய்யலாம்? நல்ல பார்க்கலாம். நம்மில் ஒருவரை விட ஒருவர் புத்திசாலியாக இருக்கலாம். ஒரு ஆள் என்ன செய்யலாம்? மனிதர்களோடு ஒப்பிடும்போது நம்மை விட இவரை விட அவர் புத்திசாலி, இவரை விட அவர் பார்வை கூர்மையானவர், இவரை விட அவர் அறிவில் சிறந்தவர், இவரை விட அவர் நல்ல சிந்திக்கு, இப்படி ஏதாவது செய்யலாம் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்வோடு ஒப்பிடும்போது எல்லாம் ஜீரோ. ரசூல் அப்படி தான் நமக்கு சொல்லி தர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க உலகத்தில் உள்ள மனிதர்களாய் நம்மை விட அவங்க எப்படிப்பட்டவங்க? அறிந்தவர்கள். இதில் மாற்றுக்கிறது. மனிதர்களோ ஒப்பிடும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சவங்க? மார்க்க ஞானம் உடையவர்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அலமுக்கும் லில்லாஹி வ அஹ்ஷாக்கும் லஹு அன, மனிதர்களாகிய உங்களிலேயே கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மனித சமுதாயத்தில் அல்லாஹ்வை ரொம்ப அறிஞ்சவங்க யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை ரொம்ப பயப்படக்கூடியவங்க யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களை ஈக்குவலாக யாரும் செய்ய முடியாது, வர முடியாது. அப்போ மனிதர்களோடு ஒப்பிடும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல அறியக்கூடியவர்கள், நல்ல அவங்க இறையச்சமுடையவர்கள். அவங்களுக்கு அல்லாஹ் பல சிறப்பு தன்மையை கொடுத்துருக்கிறான். இப்போ நாம் என்ன செய்வோம்? சஹருக்கு நோன்பு வைக்கிறோம் வச்சுக்கிடுங்க, நோன்பை நம்ம திறந்தாகணும். நமக்கு 2-3 நாள் என்ன செய்ய முடியாது, சாப்பிடாமல் இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அவன் புறத்திலிருந்து உணவளிப்பான். அவங்க விசால் நோன்பு என்ன செய்வாங்க? தொடர் நோன்பு வைப்பாங்க. நமக்கு தடுத்து இருக்கிறாங்க. அப்போ நம்மை விட சில தன்மைகளில் பிற மனிதர்களை விட அல்லாஹ் நபிமார்களை சிறப்பாக என்ன செஞ்சிருப்பான்? ஆக்கியிருப்பான். பல சிறப்பு தன்மைகளை கொடுத்திருப்பான். இதனால் அவங்க அல்லாஹ்க்கு ஈக்குவல் ஆயிட முடியுமா? ஒருபோதும் செய்ய முடியாது, ஈக்குவல் ஆயிட முடியாது. நபிகள் நாயகம் நமக்கு அதை அற்புதமாக சொல்லி தர்றாங்க பாருங்க. சஹீஹுல் புகாரில 6166வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இஸ்திகாரா தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்கு. நமக்கு மார்க்கத்தில் 2 விஷயம் சமநிலையில் உள்ள விஷயம். ஃபர்லா சுன்னத்தானதான் எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஃபர்லுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிலெல்லாம் கருத்து வேறுபாடு வராது. உலக விஷயத்திலேயோ அல்லது மார்க்க விஷயத்தில் 2 சமநிலையில் இருக்குது.
சமநிலையில் இருக்கும்போது எந்த முடிவு எடுக்கணும் குழப்பம் வருதுன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு மாப்பிள்ளைக்கு 2 பொண்ணு வருது, அது ஒரு பொண்ணுக்கு 2 மாப்பிள்ளை வருது, அது சொன்னாங்க டக்குன்னு புரியும். 2 பேருமே இபாதத்தான ஆளாக இருக்கிறாங்க, 2 பேருமே நல்ல வசதி உள்ள குடும்பமாக இருக்காங்க, 2 பேருமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறாங்க, 2 பேருமே அந்தஸ்தாக இருக்கிறாங்க, யாரை தேர்ந்தெடுக்கன்னு ஒரு குழப்பம் வருதுன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது, நீ ஒரு முடிவை எடுத்துரு. ஒரு முடிவை நம்ம என்ன செஞ்சு எடுத்துடணும். எடுத்துட்டு 2 ரக்காத் தொழுது இந்த துவாவை என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட கேட்டோம்னா அது நமக்கு நல்லதாக இருந்தால் நல்லதாக்கி தருவான், கெட்டதாக இருந்தால் அதை விட்டு அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சிருவான், திருப்பிடுவான். இந்த துவாவில் ரசூலா நமக்கு எப்படி அல்லாஹ் பற்றி சொல்லி தர்றாங்க பாருங்க. துவாவை ரசூலா சொல்லி தர்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக, இறைவா உன்னுடைய ஞானத்தின் பொருட்டால் நான் நல்லதை தேர்ந்தெடுப்பதை கேட்கிறேன். நான் நல்லதை தேர்ந்தெடுக்கணும், உன்னுடைய ஞானத்தின் பொருட்டால் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய சிஃபத்தை கொண்டு பண்பை கொண்டு நம்ம கேட்கலாம். அல்லாஹ் அலீம், அலீம்னா அறிந்தவன், ஞானம் மிக்கவன். அப்போ உன் ஞானத்தின் பொருட்டால் கேட்கிறேன். அஸ்தக்திருக பிகுத்ரதிக, உன்னுடைய வல்லமையின் பொருட்டால் எனக்கு ஆற்றலை கேட்கிறேன். அஸ்அலுக மின் ஃபதுலிக்கல் அதீம், உன்னுடைய மகத்தான அருளிலிருந்து உன்னிடம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி தர்றாங்க, ஃபஇன்னக தக்தீர், இறைவா நீ ஆற்றல் மிக்கவன், வலா அக்தீர், நான் ஆற்றல் மிக்கவன் கிடையாது. அல்லாஹ்வோட எந்த படைப்பினங்களுடைய பண்பை ஒப்பிட்டாலும் ஜீரோவுக்கு எதுனா கொண்டு போய்க்கலாம். இறைவா நீ ஆற்றல் மிக்கவன், வலா அக்தீர், நான் ஆற்றல் மிக்கவன் கிடையாது. அல்லாஹ்வோட எதையும் கொண்டு போய் ஒப்பிட்டு விடக்கூடாது என்பதை சொல்லி தர்றாங்க. ஓ தாயிலம், இறைவா நீ அறிகிறாய், வலாயிலம், நான் அறியக்கூடியவன் கிடையாது. ஓ அந்த அல்லாமல் உயிர், இறைவா நீதான் மறைவானவை அனைத்தையும் அறியக்கூடியவன். அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருன் லீ ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி, இறைவா இந்த காரியம் எனக்கு என்னுடைய மார்க்கத்துக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய காரியத்துடைய முடிவுக்கும் சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னால், அல்லது நீ ஃபகுதுருஹுலி, அதை செய்யக்கூடிய ஆற்றலை எனக்கு கொடு, வயசிருஹுலி, அதை எனக்கு லேசாக்கு, சும்ம பாரிக்லி ஃபீஹி, பிறகு அதில் எனக்கு என்ன செய்ய அருள் பரக்க செய்வாயாக. வயின் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஷர்ருல்லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி, இந்த காரியம் என்னுடைய மார்க்கத்துக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய காரியத்தின் முடிவிற்கும் கடைசி முடிவிற்கும் கெட்டதாக இருக்கும் என்று சொன்னால் என்னை விட்டு அந்த காரியத்தை திருப்பி விடு. வஸ்ரிஃப்னி அன்ஹு, அதை விட்டும் என்னை திருப்பி விடு. வக்துல்லியல் ஹைர ஹைசுகான சும்மா அர்தினி பிஹி, நீ எதை பொருந்திக் கொள்வாயோ அதை செய்வதற்குரிய ஆற்றலை எனக்கு கொடு. அல்லாஹ்வோடு ஒப்பிடும்போது நாம ஜீரோ, இறைவா நீ தான் ஆற்றல் மிக்கவன், உன்னுடைய ஆற்றலோடு ஒப்பிடும்போது நபிகள் நாயகமே நம்ம எப்படிதான் அல்லாஹ்வுடைய பண்புக்கு கடுகளை கூட வர முடியாது. நாயகம் நமக்கு சொல்லி தர்றாங்க, நாயகமே நமக்கு சொல்லி தர்றாங்க, இறைவா நீ தெரிஞ்சவன், நான் ஒன்றும் தெரியாதவன், நீ ஆற்றல் மிக்கவன், எனக்கு ஆற்றல் கிடையாது, நீ எனக்கு சக்தி தந்தால் தான் சக்தி உண்டு. அப்ப எந்த படைப்பினமும் நபிமார்களாக இருந்தாலும் மலக்குமார்களாக இருந்தாலும் சரி, அவங்க அல்லாஹ்வுடைய பண்புக்கும் அவங்களை நம்ம கொண்டு போய் நிப்பாட்டி விடவே கூடாது. அப்படி நிப்பாட்டினா அது ஷிர்க் என்பது இந்த செய்தி நமக்கு என்ன செய்யுது, சொல்லி தருகிறது. இப்னு மாஜாவில் 1897 செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துக்கு போறாங்க. போகும்போது அங்க சிறுமிகள் எல்லாம் என்ன செய்றாங்க, பாட்டு படிக்கிறாங்க. என்ன பாட்டு படிக்கிறாங்கன்னா, ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதீன், எங்களிலே நபி இருக்கின்றார், அவர் நாளை நடப்பதை எல்லாம் அறிவார். நாளை நடக்கிறது அறியக்கூடிய ஆற்றல் யாருக்கு? அல்லாஹ்க்கு மட்டும்தான். குல்லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி கைப இல்லல்லாஹ், வானங்களிலும் பூமியிலும் மறைவானவற்றை அல்லாஹ் தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபியே நீங்க சொல்லுங்கள், வலா அஅலமுல் கைப், மறைவானவற்றை நான் அறிய மாட்டேன்னு சொல்லுங்கள். அல்லாஹ் மறைவானவற்றை அறிதல்னா என்னங்க, யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நம்முடைய சொந்த அறிவை வச்சு அறிகிறது. நம்முடைய 6 அறிவுக்கு பின்னாடி உள்ளது. அல்லாஹ் நமக்கு என்ன செய்யணும், உன்னை பார்த்து அறியக்கூடிய சக்தி, கேட்டு அறியக்கூடிய சக்தி, ருசி பார்த்து அறியக்கூடிய சக்தி, சிந்தித்து அறியக்கூடிய சக்தி, தொட்டு பார்த்து அறியக்கூடிய சக்தி, சில சக்தி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை பயன்படுத்தி நம்ம சில விஷயங்கள் தெரியலாம், தெரியாமலும் போகலாம். மறைவான ஞானம்னா என்ன, இந்த 6 அறிவு இல்லாமல் இந்த 6 அறிவுக்கு அப்பாற்பட்ட தானாக அறிவது. இது அல்லாஹ் தவிர எவ்வளவும் கடுகளவு கூட, கடுகு என்ன, ஒரு அணு அளவு கூட, நூதளவு கூட எவ்வளவு என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. 5 விஷயங்கள் மறைவானவற்றின் திறவுகோள்கள். இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஆ, கியாமத் நாள் எப்பொழுது ஏற்படும் யாருக்கு தான் தெரியும், அல்லாஹ்க்கு மட்டும்தான். ரசூலுல்லாஹ் கேட்கும்போது, ஜிப்ரீல்கிட்ட கேட்கும்போது கூட தெரியாது, ஜிப்ரீலுக்கும் தெரியாது, ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்ய தெரியாது. வெள்ளிக்கிழமை ஏற்படும், எந்த வருஷத்தில் உள்ள வெள்ளிக்கிழமை, எந்த மாசத்தில் உள்ள வெள்ளிக்கிழமை, ஒரு மாசத்துல 4 வெள்ளிக்கிழமை இருக்குமே, எந்த வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை எந்த டைம் யாருக்கு தெரியும், தெரியாது. வயுனஸிலுல் கைஸ், அவன் தான் மழையை இறக்கி வைக்கிறான். மழை எந்த இடத்துல பொழியும், எந்த அளவுக்கு பொழியும், எப்பொழுது பொழியும்,
அல்லாஹ் ஏற்படுத்திய அடையாளங்கள் வந்த பிறகு நாம சொல்லலாம். இந்த முன்னறிவிப்புலாம் செய்கிறாங்களா இல்லையா? இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை சொல்லுவாங்க, அல்லாவே சொல்லி காட்டலாம். புவல்லதி யுருசிலு ரியாக புஷ்ரம் பைன எதை ரஹ்மத்திஹி, தன்னுடைய மழை என்னும் அருளுக்கும் நற்செய்தியாக காற்றுகளை அனுப்புகிறான். அந்த காற்றை வச்சு மனுஷன் கண்டுபிடிக்கலாம். அது கூட சில நேரங்கள் என்ன செஞ்சிடும், அல்லாஹ் மாற்றி விட்டுருவான். அது இல்லாமல் இறைவன் அடையாளங்களை ஏற்படுத்துவதற்கு முன்பாக எவனா கண்டுபிடிக்க முடியுமா? மழையை இறக்கி வைக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் தவிர யாருக்காக இருக்கிறதா? முடியாது. அதே மாதிரி ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, எந்த ஒரு மனிதனும் அவன் நாளை எதை சம்பாதிப்பா அறிந்து கொள்ள முடியாது. நாளைன்னு என்ன அர்த்தங்க? நமக்கு வராத ஒவ்வொரு வினாடியும் நாளை. இப்போ எல்லாம் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த வினாடி நம்ம நன்மை செய்வோமா தீமை செய்வோமா நமக்கு தெரியுமா? அடுத்த வினாடி ரோட்டில் போய்கிட்டே இருப்போம், ஒரு ஆளை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு புறத்தை பேசிடுவோம். அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட நம்ம அந்த போய்வரை பார்ப்போம், புறம் பேசுவோம், நமக்கு தெரியுமா? அல்லது திடீர்னு ஒரு தும்மல் வந்துடும், அல்ஹம்துலில்லாஹ் நன்மையை செஞ்சிடும். அடுத்த வினாடி நம்ம நன்மையை செய்வோமா தீமையை செய்வோமா யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாபு. நான் நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ஒரு தும்மல் அடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவேன், இப்படி எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். கொத்துமைப்பா சில சமயம் கெசிகளை வரலாமே தவிர கரெக்டாக சொல்ல முடியுமா? அடுத்த வினாடி நாம் என்ன நன்மையை செய்வோம்? வராத ஒவ்வொரு வினாடியுமே நாளை தானே. ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, எந்த மனிதனும் அவன் நாளை என்ன சம்பாதிப்பான், நல்லது சம்பாதிப்பான் தீய சம்பாதிப்பான், என்ன நடக்கும் யாருக்கு தெரியும்? ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயாவது தமூத், எந்த ஒரு ஆத்மாவும் அவன் எந்த இடத்துல மௌத்தாவான் என்பதை செய்ய அறிந்து கொள்ள முடியாது. இடையில ஒன்று யஅலமு மா ஃபில் அர்ஹாம், அல்லாஹ் சொல்றான். மூன்றாவதாக கருவறையில் உள்ள விஷயங்களையும் அல்லாஹ் செய்கிறான், அறிகிறான். இந்த 5 விஷயம் மறைவானவற்றை திறவுகள். அல்லாஹ்வை தவிர எவனும் யாரும் நபிமார்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், மூமின்கள், ஷைத்தான், மலக்குமார்கள் யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அல்லாஹ்வுடைய ராஜ்யத்தில் உள்ளது இந்த 5 எல்லாமே எல்லா மறைவான விஷயங்களும் வந்து சேர்ந்துடும். அவன் இன்னல்லாக அலீமுல் ஹபீர், அல்லாஹ் தான் நன்கு அறிந்தவன் தெரிந்தவன். சொல்லும்போது இந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஃபீனா நபியின் யஅலமு மா ஃபீ கத், எங்கள் நபி இருக்கின்றார், அவர் நாளை நடப்பதை எல்லாம் அறிவார். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்க்கு நடக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பேன். அதுன்னு சொன்னேன். ஒரு சொல்லி தந்து தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு பேர் மறைவான விஷயம் கிடையாது. எதை நாம் மறைவான விஷயம் என்ன அர்த்தம்? தானாக சுயமாக அறிவது. ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் முன்கூட்டியே இப்படி நடக்கும்னு சொல்லி கொடுத்தா வச்சுக்கிடுங்க, அது அல்லாஹ் சொல்லி கொடுத்த இல்மு. இப்போ நமக்கு கூட மறைவா தஜ்ஜால் வருவான் நமக்கு தெரியுமா இல்லையா? தஜ்ஜால் வருவான் நமக்கு தெரியும். தஜ்ஜால் நம்ம மறைவான விஷயம் தான். இப்போ அது மறைவான விஷயம் கிடையாது. என்னைக்கு அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி கொடுத்து ரசூல் நமக்கு சொல்லி தந்துட்டாங்களோ அது அப்போ என்ன மறைவான விஷயத்தை அது என்ன செய்யாது, வராது. அல்லாஹ்வின் பொழுது சொல்லி கொடுக்கப்பட்டாச்சு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எதை சொல்லி கொடுத்தானோ நமக்கே லட்சக்கணக்கான விஷயங்கள் தெரியும். நபிகள் நாயகம் எவ்வளவோ முன்னெச்சரிக்கை விஷயம், முன்னறிவிப்புகள் சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? கியாமத் நாளுடைய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள், சின்ன அடையாளங்கள், உலக அழிவு நெருங்க எல்லாம் நடக்கும். அதான் அப்போ நம்மளாம் தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ நமக்கெல்லாம் மறைவான ஞானம் இருக்குன்னு அர்த்தமா? அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கான், அவங்களுடைய கைப்புல இருந்து நமக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், தெரியப்படுத்தி இருக்கிறான். அப்போ நாம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பார்த்து அந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க, எங்கள் நாளை நடக்கிறது அறியக்கூடிய நபி இருக்கின்றார் சொல்லும்போது நபி என்ன சொல்றாங்க, மா யஅலமு மா ஃபீ கதின் இல்லல்லா, நாளை நடப்பது அறியக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. அப்படி சொல்லாதீங்கன்னு என்ன செஞ்சிடறாங்க, தடுத்துடுறாங்க. இதை மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் குர்ஆன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல அல்லாஹ்க்குரிய பண்பு அல்லாஹ்க்கு அல் ஹய்யுன் பேர். இந்த வார்த்தை படைப்பிடங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டு நிறைய வார்த்தை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் என்ன விளங்கிக்கணும், நாம் என்ன புரியணும்னு சொன்னோம்னா, அந்த வார்த்தை அல்லாஹ்க்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பெயர் படைப்பினங்களுக்கு பயன்படுத்தப்பட்டால் அது படைப்பினங்களுக்குரிய தன்மைக்குரியதானே தவிர அல்லாஹ்வுடைய தன்மைக்கு என்ன செஞ்சிடாது, ஈக்குவல் ஆயிடாது. உதாரணமாக அல்லாஹ்வுடைய பெயர் அல் ஹய்யு 6:95 அல்லாஹ் சொல்றான், யுஹ்ரிஜு அல் ஹய்ய மினல் மையித்தி, அல்லாஹ் உயிரற்றதிலிருந்து அல் ஹய்ய உயிருள்ளதை வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய பேர் அல் ஹய்யு. ரெண்டும் ஒன்று கிடையாது. அல்லாஹ் படைப்பினங்கள் உயிர் உள்ளதுன்னு சொன்னா படைப்பினம் உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன தன்மையோ அதுதான். ஒரு ஈசல் எத்தனை நாள் உயிரோடு இருக்கும்? ஒரு ஈசல் ஒரு நாள். அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மையை கொடுத்துருக்கிறான். அந்த ஹையா அதுக்கு இருக்கும். அல்லாஹ் மாதிரி ஹையா இருக்க முடியுமா? அதே போன்று அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அலீம். இப்போ அல்லாஹ் 15:53 இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, இன்னானு பஷ்ஷிருக பி குலாமின் அலீம், அல்லது இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போய் சொல்லும்போது உனக்கு அலீம், அல்லாஹ்வுடைய பெயர் அலீம், அலீம் அறிந்தவன், உனக்கு அறிந்த நல்லறிவு உள்ள ஒரு குழந்தையை நாம் தருவோம்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய அலீம் என்ற பெயரும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய அலீம்ங்கிற தன்மை ஒன்று, அப்படி விளங்கிடக்கூடாது.
மனிதர்களோடு ஒப்பிடும்போது அவங்க எப்படிப்பட்டவங்க? அலீம், அறிந்தவர். அல்லாஹ்வோட கொண்டு போய் டச் பண்ணிடவே கூடாது. இந்த பரேலவி கூட்டம் ஃபுல்லாக இதில் தான் விளையாடுவாங்க. ரசூலா பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய பேர் ரவூஃப், அன்பாளன், ரஹீம், நிகரிலா அன்பாளன். அல்லாஹ்வுடைய பண்பு எல்லாமே ஹுஸ்னா, அழகிய பெயர்கள். அது எண்டே கிடையாது. அல்லாஹ்வுடைய அன்பை வந்து எந்த படைப்பிடங்களுடைய அன்போடு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்பிட்டிடக்கூடாது. அப்போ நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்கிறான், மினல் மூமினீன ரவூஃபுர் ரஹீம், இறை நம்பிக்கையாளர் மீது நபிகள் நாயகம் ரவூஃப், அன்பானவர், ரஹீம், அது வந்து பாசத்திற்குரியவர், இறக்கமுள்ள அல்லாஹ் சொன்னார். தூக்கிட்டு வந்துடும். பார்த்தீர்களா, அல்லாஹ்வுடைய பெயரை அல்லாஹ் என்ன செய்து விட்டான், தன்னுடைய பெயரை தன்னுடைய ஹபீபுக்கு சூட்டி விட்டான். அப்படி என்றால் இந்த ஹபீப் யார்? எங்கள் ஊரில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது, 12 வயசு இருக்கும்போது, காயல்பட்டத்தில் உள்ள காதிரியா தரிக்காத உள்ள ஒரு பெரிய ஆள், காதிரியாவோ ஷாதுலியாவோ, அவர் பேசுகிறார். அவங்க கொள்கை என்னன்னு சொன்னோம்னா, ரசூலா தான் அல்லாங்கிறது அவங்க கொள்கை. அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அந்த கொள்கை தான் என்ன செஞ்சாங்க, பேசுகிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலா வந்து 7வது வானத்தை கூட்டு போயிட்டாங்களாம். அழைச்சிட்டு போனவன நபிகள் நாயகம் அதுக்கு மேலே போகணும். ஜிப்ரீல் சொன்னாங்க, நான் வர முடியாது. இது மாதிரி அமைதியாக சபை இருக்கும்போது பெரிய மீட்டிங், 500-1000 பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஜிப்ரீல் செல்ல முடியாத இடத்திற்கு நாயகம் சென்றால் நாயகம் யார் அப்படி அதிருது பைக்கெல்லாம். நாயகம் யார் அப்படின்னா என்ன சொல்ல, நாயகம் யாருன்னு சொல்லல, நான் சொல்ல வேண்டியதில் நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கன்னு பிடிச்சிட்டு போயிட்டார். அப்போ அவங்க என்ன கொள்கை, இந்த வஹதத்துல் உஜூதை வந்து வெளிப்படையாக சொல்றதுக்கு பயப்படுறாங்க. சில ஆளுக்கு வெளிப்படையாக பேசுகிறோன்னுங்க. இலங்கையில் முஷ்ரிக் ஒரு ஆள் இருக்கார். அவர் என்ன செய்வார், எல்லாத்தையும் இந்த எல்லா சிலைகளும் அல்லாண்டு போயிடுவார். அவங்கள கூட மோதானான்னு மதிப்பாங்க, காத்தாங்குடி அப்துல் ரவுஃப். அப்போ இந்த மாதிரி ரசூலா ரவூஃப்னு அல்லாஹ் சொல்லாமல் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ்வுடைய பெயர் ரவூஃப், ரபியனா ரவூஃப்னு வந்திருக்கு. புரிய வேண்டாம். அல்லாஹ் சொல்ற லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எதுவும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. ஃபலா தலிருபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்க்கு நீங்கள் ஒப்பா யாரையும் சொல்லிடாதீங்க. நபிகள் நாயகமே, இறைவா நீ தெரிவாய் நான் தெரிய மாட்டேன், நீ அறிவாய் நான் அறிய மாட்டேன், நீ எனக்கு தரக்கூடிய ஆற்றல் நீ தந்ததான் சொல்லி இருக்கும்போது ரசூலா ரவூஃப்னா என்ன அர்த்தங்க? சிந்தி குறைஞ்ச குறைமதி இருந்தால் கூட சாதாரண மார்க்க ஆதாரத்தை தெரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ரவூஃப் என்று சொன்னால் நம்ம சாதாரண மனிதர்களை விட அவங்க எப்படிப்பட்டவங்க, நம்மை விட அவங்க ரவூஃப், அன்பானவங்க, நம்ம மேலே அன்பானவங்க. நம்ம தாய் நம்ம மேலே காட்டக்கூடிய அன்பை விட, நம்ம தந்தை நம்ம மேலே காட்டக்கூடிய அன்பை விட, புள்ள மேலே நாம காட்டக்கூடிய அன்பை விட, நாயகம் நம்ம மேலே அவங்க காட்டக்கூடிய அன்பு, நம்ம இருந்தோம்னா நம்ம மேலே காட்டக்கூடிய அன்பு, சஹாபாக்கள் மேலே காட்டிய அன்பு ஒரு பெரிய அன்புன்னு. அதுக்குன்னு அல்லாஹ்வுடைய அன்புக்கு நிகராக ஆக முடியுமா? எத்தனை வசனங்கள் ஹதீஸ்கள் நம்ம சொல்லித் தரும். இதை நம்ம புரிய வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர் ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்கவன். இஸ்மாயில் நபியை சொல்லும்போது பஷர்னாஹு பி குலாமின் ஹலீம், சகிப்புத்தன்மை உடைய ஒரு குழந்தையை அவருக்கு நற்செய்தி சொன்னோம். அப்புறம் மனிதர்களில் அவங்க சகிப்புத்தன்மை மிக்க, அல்லாஹ்க்கு ஈக்குவலாக என்ன செய்ய விளங்கிடக்கூடாது. அதே மாதிரி நபிகள் நாயகத்தை பற்றி 9:128 மூமின்கள் மீது அன்பானவர், கருணையான அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்க்கு ஈக்குவலாக கொண்டு போய் விடக்கூடாது. அது மாதிரி அல்லாஹ் செவியேற்பவன் பசீர், அல்லாஹ் செவியுறுபவன் பசீர், பார்ப்பவன். மனுஷனை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது 76 ஃபஜஅல்னாஹு சமீஅன் பசீரா, மனிதனை செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம். அது மாதிரி அல்லாஹ் வந்து அசீஸ், யாவற்றையும் மிகைத்தவன். அது இங்கே சூரத்து யூசுஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த பெண் இருக்காங்களா இல்லையா, அவங்கள சொல்லும்போது அல்லாஹ் இம்ராத்துல் அசீஸ், அசீஸுடைய மனைவி, அமைச்சருங்கிற பேரில் என்ன செய்யுது, அசீஸுங்கிற வார்த்தை என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. அப்போ அல்லாஹ் அசீஸ்னா என்ன அர்த்தங்கிறது புரியணும். மனிதனுக்கு அசீஸுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டால் அங்கே என்ன அர்த்தம் செய்ய வேண்டும், புரிய வேண்டும். அல்லாஹ்க்கு ஈக்குவலான பண்பாக என்ன செஞ்சிடக்கூடாது, விளங்கிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பேர் மலிக், எத்தனையோ மனிதர்களுக்கு வந்து மலிக்குன்னு வந்திருக்கு. உதாரணமாக குரானில் கூட 1879 வகான வராஹும் மலிக்கன், அவர்களுக்கு பின்னால் ஒரு அரசர் இருந்தான்னு வருது. அப்போ அல்லாஹ்வுடைய அதிகாரமும் மனிதனுடைய அதிகாரமும் மனுஷனுடைய மலிக்கு ஒன்றும் விளங்கிடக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் மூமின், அல்லாஹ் வந்து மூமின்னா அடைக்கலம் அளிப்பவன். நம்ம ஈமான் கொண்டவங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம், மூமின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இறை நம்பிக்கை கொண்டு, அர்த்தமே அதுக்கு என்னது, சேஞ்ச். அதே போன்று இந்த மாதிரி அல்லாஹ் வந்து முத்தகப்பீர், பெருமைக்குரியவன். அல்லாஹ் ஜப்பார், அல்லாஹ் அடக்கி ஆள்பவன். சில கெட்ட அரசர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது கதாலிக் எத்துபவுல்லாஹ் அலா குல்லி கல்பின் முத்தகப்பீரின் ஜப்பாரின், பெருமை அடிக்கக்கூடிய அடக்கி ஆளக்கூடிய ஒவ்வொருவனுடைய உள்ளத்தின் மீதும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், முத்திரையிடுகிறான். மனுஷன்ல வந்து முத்தகப்பீர் இருக்கிறான் வருது, அல்லாஹ்வுடைய பெயர் முத்தகப்பீர். மனுஷன்ல ஜப்பார் இருக்கிறான் வருது. அப்போ அல்லாஹ் மாதிரி ஜப்பாரா, அல்லாஹ் மாதிரி முத்தகப்பீரா? மனிதர்களில் பிற மனிதர்களை விட என்ன செய்யறான், முத்தகப்பீரா இருக்கிறான். அந்த குணம் அல்லாஹ்க்கு பிடிக்காது. அல்லாஹ் மாதிரி முத்தகப்பீரா ஆக முடியுமா, அல்லாஹ் மாதிரி ஜப்பார் ஆக முடியுமா? அப்போ நாம விளங்கி கொள்ள வேண்டும். எந்த மாதிரி விஷயங்களை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, வழி எடுப்பாங்க. அடுத்து
இப்போ நம்ம அந்த இல்ஹாதை பற்றி ஓரளவு அல்லாஹ்வுடைய கிருபையில் நல்லா விளங்கிட்டோம். எந்த ஒரு பண்பு அல்லாஹ்வுடைய பெயர் வந்து சில பெயர்கள் படைப்பினங்களுக்கு அறவே சொல்லப்பட்டே இருக்காது. இப்போ அல்லாஹ்ங்கிற பெயர் யாருக்காவது இருக்குதா? யாருக்கு என்ன செய்யாது, அல்லாஹ் அப்படி இருக்காது. அர் ரஹ்மானுங்கிற பெயர் படைப்பினங்கள் என்ன செய்யப்பட்டிருக்காது, பயன்படுத்தப்பட்ட. அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்களில் வந்து சில பெயர்கள் வார்த்தையில் வந்து படைப்பினங்களுடைய பண்புகள் அந்த இறைவனுடைய பெயர் என்ன வார்த்தையில் இருக்குதோ அதே வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நாம் அங்கே என்ன விளங்கிக்கணும், அந்த படைப்பினங்களில் வந்து என்ன பண்போ அந்த பண்பை கொடுத்து விளங்கிக்கணும். இப்போ ரஹீம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, ரஹீம்ங்கிற வார்த்தை ரஹ்மானுங்கிற வார்த்தை அல்லாஹ்க்கு மட்டும்தான். எந்த குரான்லையும் எந்த ஹதீஸ்லையும் யாருக்கு சொல்லப்படலை, படைப்பினங்களே சொல்லப்படலை. ரஸாக் இருக்குது, இன்னும் வஹாப், நிறைய பெயர்கள் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கும். அது இறைவன் அல்லாத யாருக்கு என்ன செய்யப்பட்டிருக்காது, பயன்படுத்தப்பட்டு இருக்காது. சில வார்த்தைகள் வந்து படைப்பினங்களுக்கு அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நாம் என்ன விளங்கிக்கணும், இப்போ ரப்புங்கிற வார்த்தை இருக்குது பாருங்க, அல்லாஹ் படைத்து பராமரிக்கக்கூடியவன். அரபி மொழியில் வந்து எஜமான் இருக்காரா, அது எஜமான், அவர் என்ன செய்வாங்க, ரப்புன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இது சூரத்து யூசுஃபில் கூட யூசுப் நபி எடுத்து வளர்த்தாரா இல்லையா, அவருக்கு என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ரப்புங்கிற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே என்ன அர்த்தம், முதலாளி, எஜமான் அப்படின்னு அர்த்தம். மனித பண்பை தாண்டியம் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த வார்த்தையை விளங்கிடக்கூடாது. அப்போ இதில் ஒரு அடிப்படையை விளங்கிடுங்க, அல்லாஹ்வுடைய பெயர்களில் எந்த பெயர் படைப்பினங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோ அது படைப்பினங்களுக்குரிய தன்மை தான், வார்த்தையில் தான் ஒன்று, எதில் ஒன்று கிடையாது. அல்லாஹ்க்கு நிகராக கடுகளை கூட செஞ்சிட முடியாது, வந்துவிட முடியாது. ரெண்டாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுடைய பெயர்களில் வந்து நம்ம முதல்ல நாம் அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை தெரியும் போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் அடிப்படை இது அல்லாஹ்வுடைய பெயரா அப்படின்னு முதல்ல தீர்மானிக்கணும். குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருந்தால் அல்லாஹ்வுடைய பெயர் தீர்மானிச்சிட்டோம். ரெண்டாவது அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத என்ன செய்யணும், தெரியணும். மூணாவது என்னன்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய பண்புகளில் இருந்து நாம் பெற வேண்டிய பண்புகள் இருக்குது, பாடங்கள் இருக்குது. அப்படின்னா அல்லாஹ்வுடைய பண்புகள் இருந்து நாம் பெற வேண்டிய பண்புகள் சொன்னோம்னா அல்லாஹ் ஈக்குவலாக இல்லை. நம்ம மனித தன்மைக்கு உட்பட்டு நாம் அஸ்மால் ஹுஸ்னாவை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இஸ்முடைய அர்த்தத்தை தெரிஞ்சதுனால் நம்மில் என்ன மாற்றங்கள் ஏற்படணும். சில இஸ்முக்கு வந்து நேர் மாற்றமாக நம்மள்கிட்ட பண்பு ஏற்படணும். இப்போ அல்லாஹ்னா இலாஹ், வணக்கத்திற்குரியவன். அப்போ அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் சொன்னோம்னா நம்மக்கிட்ட என்ன பண்பு வரும்னா நாம் அடிமையாக நம்ம என்ன செஞ்சிடணும், ஆயிரம். அந்த பெயரை தெரியும் போது ஆகா அல்லாஹ் வந்து இதில் வந்து நம்ம பெற வேண்டிய பண்பு என்ன, எதிர்ப்பதமாக வந்துடும். அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், இலாஹ் வணக்கத்திற்குரியவன், நாம அடிமை. சரிங்களா? இப்போ அல்லாஹ் வந்து ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவன், முத்தகப்பீர், பெருமைக்குரியவன். அப்போ இந்த இஸ்மை தெரியும் போது ஹதீஸ்களை படிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் என்ன வந்துடக்கூடாது, கிபர் வந்துடக்கூடாது. அல்லாஹ் பெருமைக்குரியவன் சொன்னோம்னா ஹதீஸ்க்கு அந்த முத்தகப்பீருங்கிற வார்த்தை நம்ம ஹதீஸ்களை தேடுறோம், கிபரை போய் தேடுறோம். யாருடைய உள்ளத்தில் கடுகளோ பெருமை இருக்கோ எங்கே போக மாட்டான், சொர்க்கத்துக்கு போக மாட்டான். அப்போ நம்ம அதுக்கு நேர் எதிரான பண்பு நம்மள்கிட்ட ஒன்று. அல்லாஹ் பெருமைக்குரியவன், நம்ம என்ன செய்யணும், பணிவு மிக்கவங்களாம் என்ன செய்யணும், ஆகணும். இது அஸ்மாவுல் ஹுஸ்னாவை தெரியறதுல உள்ளது. ஆனால் இன்னும் சில பண்புகள் அல்லாஹ்வுடைய பெயரை தெரியும் போது அந்த பண்புடைய தாக்கம் நம்ம மனித தன்மைக்கு உட்பட்டு நம்மள்கிட்ட என்ன செய்யணும், வரணும். இதை வந்து மார்க்க நமக்கு என்ன செய்யுது, சொல்லி காட்டுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில இஸ்மை சொல்லி காட்டு. ஜமீல், அல்லாஹ்வுடைய பேரில் ஒன்று என்னது, ஜமீல், அழகானவன். இப்போ அந்த பண்பை பற்றி நம்ம தெரியணும். அல்லாஹ் ஜமீல்னா அவனுடைய எல்லா செயலும் அழகு, அவனுடைய அவன் பார்ப்பதற்கு ரொம்ப அழகான வரமே நம்ம என்ன செய்ய ரொம்ப பார்ப்பான், அவனுக்கு நிகராக யாரும் என்ன செய்யாது, கிடையாது. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விஷயமும் இறைவனுடைய விஷயம் அழகானது. அவன் அலிங்கிற பண்பு எடுத்துக்கிட்டு அதில் அழகானவன். அல்லாஹ்வுடைய எல்லா பண்புமே ஹுஸ்னா தானே, அல்லாஹ்வுடைய எல்லா பண்பும் என்னது தான், ஹுஸ்னா, அஸ்மாவுல் ஹுஸ்னா. அவனுக்கு அழகிய பெயர்கள். எந்த மாதிரி ஹுஸ்னா, அதற்கு எண்டே கிடையாது, கடுகளை கூட அதில் என்ன கிடையாது, குறை கிடையாது. இப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அதாவது சஹீஹ் முஸ்லீமில் 147வது செய்தி, யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்குது சொர்க்கத்தில் போக மாட்டான்னு சொல்லும்போது ஒரு சஹாபி கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதரே, ஒருவர் தன்னுடைய ஆடை தன்னுடைய காதணிகள் அழகாக இருக்கணும்னு விரும்புகிறது பெருமையான்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்ல, இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் என்ன செய்தவன், அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகை விரும்புகிறான். அப்போ நம்ம ஜமீலுங்கிற பண்பை பற்றி தெரிஞ்சுட்டோம் வச்சுக்கிடுங்க, அல்லாஹ்க்கு ஈக்குவலாக ஜமீல் யாரும் கிடையாது. அந்த ஜமீலுங்கிற பண்பை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்மளை ஜமீல் ஆக்கிக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, நல்ல 9-30 நாளைக்கு பல் தேய்க்காமல் அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பரட்டையா, தாடியை சரி பண்ணாமல், இந்த மாதிரி பக்கத்தில் போய் நாற்று அடிக்கிற மாதிரி பீடியை பிடிச்சிக்கிட்டு எதெல்லாம் வந்து ஜமீலுக்கு எதிரானதோ
அதை நம்ம எந்த அளவுக்கு நாம் ஒதுங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்வுடைய பண்புலேருந்து நம்ம அல்லாஹ்வுடைய தன்மையை இறைவனுடைய அந்த இஸ்மை நம்ம சரியாக விளங்கியிருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் நபியா நான் சொல்ல இன்னல்லாஹ் ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அல் பித்ர் அல்லது அல் பத்ர், அல்லாஹ் ஒற்றையானவன். அல்லாஹ்வுடைய அந்த ஒற்றைங்கிற பண்புல அவனுடைய வணக்கங்கள் அனைத்துக்கும் தகுதியான ஒரே ஒருவன் யார்? அல்லாஹ் தான். அவனுடைய எல்லா பண்புகள்லையும் அவனுக்கு நிகராக யாரும் என்ன செய்யாது, கிடையாது. எல்லாவுடைய எந்த ஒன்று அவனுக்கு ஈக்குவல், அவன் தான் தனித்து நிற்கக்கூடாது. அஹதஹுலா ஷரீக்கலஹு, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாக எதுவும் கிடையாது. இப்போ நபிகள் நாயகம் அல்லாஹு வித்ருன் யுஹிப்புல் வித்ர, அல்லாஹ் ஒற்றையை விரும்புகிறான், தௌஹீத் கொள்கை அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ அல்லாஹ் வித்ருனா அல்லாஹ் எல்லாவற்றிலும் இணை இல்லாதவன். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், அல்லாஹ் விரும்புகிறான். இணை வைக்காதவங்களும் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய இஸ்மு அழகிய பேர்களில் ஒன்று வித்ருங்க, நம்ம அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். வித்ரு என்பதற்கு ஆதாரம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அதனுடைய அர்த்தம் என்ன, அல்லாஹ் ஒற்றையானவங்கிறது என்ன அர்த்தம், அதை விளங்கிட்டோம். அல்லாஹ் என்ன கிடையாது, இணையாக துணையாக அவனுடைய எந்த செயல்களில் எந்த பண்புகள்லையும் அவன் தனித்தவன். வணக்கத்தில் அவனுக்கு ஈக்குவலாக யார், நம்ம அவனுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை யாருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, செய்து விடக்கூடாது. வணக்கத்திற்கு தகுதியான அவன் ஒருவன் மட்டும்தான். அறிந்தவன்ல அவனை மாதிரி யாரும் அறிய முடியாது. எல்லா பண்புகள்லையும் அவன் மட்டும்தான் தனித்தவன். இந்த பண்பை விளங்கிட்டோம்னா அல்லாஹ் யுஹிப்புல் வித்ர, தௌஹீதை ஒற்றையை அல்லாஹ் நேசிக்கிறான். இப்போ நம்ம என்ன செய்யணும், தௌஹீத்வாதி ஆயிரணும். தர்காவுக்கு போகக்கூடாது, மௌலுது ஓதக்கூடாது, தாயத்தை போடக்கூடாது, நல்ல நேரம் கட்ட நேரம் பார்க்கக்கூடாது, எந்த ஷிர்க்கும் நம்மகிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய இந்த இஸ்மை விளங்கிட்டோம் வச்சுக்கிடுங்க, நம்ம வித்திர ஆயிரணும்ல, நம்மகிட்ட தௌஹீது கொள்கை வரணுமே. அப்போ யார்கிட்டையும் தௌஹீது கொள்கை வரலையோ, நான் சொல்லக்கூடிய தௌஹீது கொள்கைங்கிறது தௌஹீத் ஜமாத்துங்கிற பேரை சொல்லலை. தௌஹீத் ஜமாத் நம்ம தௌஹீது கொள்கையை சொல்கிறோம். நீ எங்கே இருந்தாலும் நீ அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவிலிருந்து தௌஹீதை புரிஞ்சு நீ அதை சரியாக இருந்தால் நீ அல்லாஹ்வுடைய இஸ்மை என்ன செய்திருக்கின்றாய், சரியாக விளங்கி இருக்கின்றாய். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அத்தய்யிப், தூயவன். அல்லாஹ்வுடைய பேரில் ஒன்று என்னது, தய்யிப். அல்லாஹ் தூயவன்னா அவன் எல்லாத்துலேயும் தூயவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பரிசுத்தத்துக்கு நிகராக யார் வர முடியுமா? அவன் சுப்பூஹுன், அவன் குத்தூசுன், அவன் தூயவன். அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் அவனுக்கும் அல்லாஹ் ஷிர்க் வைக்க என்ன சொல்லலாம், இன்னமல் முஷ்ரிக்கீன நஜிசுன், முஷ்ரிக்கீங்க எப்படிப்பட்டவங்க, நஜீஸ். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லும்போது வர் ரிஜிஸ ஃபஹ்ஜுர், நபி அசுத்தத்தை வெறுப்பீராக. அப்போ அல்லாஹ் தூயவன். அப்போ நபியா நாயகம் சொல்கிறாங்க, இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மள்கிட்ட தூய்மையான அமல்களை தான் என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான். அவன் தூயவனாக இருக்கிறதுனால அப்போ நாம தூயவர்களாக இருக்கணும் அல்லாஹ் எதிர்பார்க்குறான். அல்லாஹ் ஈக்குவலாக இல்லை. இறைவனுடைய தையிப்புங்கிற பேரை நம்ம விளங்கும் போது நம்ம கிட்ட தையிப் வரணுமா இல்லையா? இப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 1844 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஐயுஹன்னாஸ், மக்களே, இன்னல்லாஹ தையிபுன், அல்லாஹ் தூயவன், பரிசுத்தமானவன், லா யக்பலு இல்லா தையிபன், அவன் பரிசுத்தமானதை தவிர வேற எதையும் செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்ம தொழும்போது அடுத்தவனுக்கு காட்டுறதுக்கான தொழுகிறோம் வச்சுக்கிறோங்க. இப்போ இஹ்லாஸ் கலப்படம் அடிபட்டு போச்சு. தர்மம் செய்யும் போது இஹ்லாஸ் இல்லாமல் தர்மம் செய்யணும் வச்சுக்கிறோங்க, அடிபட்டு போச்சு, அது கலப்படம் ஆகி போச்சு. எந்த ஒரு அமலையும் நாம் இஹ்லாஸ் இல்லாமல் செஞ்சோம்னா கலப்படம் தானே. இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கான லஹு ஹாலிஸன் வ மபூதுகிய பிஹி வஜ்ஹு, அல்லாஹ் அவனுக்காக பரிசுத்தமான முறையில் செய்யக்கூடிய நல்லறங்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான். ஒரு பெரிய ஷஹீது, ஒரு பெரிய கொடைவள்ளல், ஒரு பெரிய மார்க்கறிஞர், 3 பேர் எங்கே போய் சேர்ந்துட்டாங்க, நரகத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த உலகத்தில் மக்கள் தான் மார்க்கறிஞர் பாராட்டி இருக்கிறாங்க. அல்லாஹ்காண்டி உயிரை கொடுத்த ஷஹீதுன்னு மக்கள் சொல்லி இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் மக்கள் எல்லாம் கொடை வல்லது மார்க்கத்திற்காக வாரி வழங்கினவர். அவங்க உள்ளத்தில் என்ன இல்லை, தூய்மை இல்லை, இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக கலப்பற்ற முறையில் செய்ய வேண்டும் என்ற தூய்மை இல்லை. அப்போ அல்லாஹ் தூய்மையைத்தான் ஏற்றுக்கொள்வான்னு சொல்லும்போது இந்த அல்லாஹ்வுடைய தையிப்ங்கிற பண்பை நாம புரிஞ்சுட்டோம் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் தூயவன், அவனுடைய செயல்கள் பண்புகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் கிட்ட கடுகளை கூட குறையுடைய பண்பு கிடையாது. அல்லாஹ் யாருக்கும் என்ன செய்ய மாட்டான், இன்னல்லாஹ லைஸபில் அல்லாஹ்மில் அபீத், அல்லாஹ் எந்த அடியாருக்கும் என்ன செய்ய மாட்டான், கடுகளவு அநியாயம் செய்ய மாட்டான். அப்போ தையிப்ங்கிற பண்பை நாம விளங்கிட்டோம் வச்சுக்கிடுங்க. நம்ம கிட்ட நம்ம இந்த பண்பை விளங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், நம்ம கிட்ட தையிபான தூய்மையான செய்து வரணும். நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த ஒரு அமலையும் இஹ்லாஸ் இல்லாமல் என்ன செஞ்சிடக்கூடாது. இஹ்லாஸை பற்றி நம்ம அவ்வளோ உரைகளில் என்ன செஞ்சிருக்கோம், குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயம் நம்ம செவியேற்று இருக்கிறோம். நம்முடைய சம்பாத்தியத்தில் கலப்படம், வட்டி வாங்கிடக்கூடாது. வட்டிங்கிறது என்னது, அல்லாஹ் சொன்னான் இல்லையா, பன்மடங்காக பெறக்கூடிய வட்டியை நீங்கள் சாப்பிடாதீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சுன் மின் அமலி ஷைத்தான், மது அருந்துவது, சூதாட்டத்தில் ஈடுபடுவது,
அதே மாதிரி சிலை வழிபாடுகள், இன்னமல் ஹம்ருல் மைசர் அன்சாபு, சிலை வழிபாடு, விக்கிரக வழிபாடு செய்வது, அஸ்லாம் அம்புகளை வைத்து ஜோசியம் பார்க்குற ஷிர்கான காரியங்கள் செய்வது அசுத்தங்கள். அப்போ அல்லாஹ் தையிப், அல்லாஹ் பரிசுத்தமானவன், இது எனது அசுத்தம். அப்போ ஒரு முஸ்லீம் என்ன வந்துடக்கூடாது, மது அருந்தக்கூடியனா முஸ்லீம், நான் தையிப்புங்கிற அல்லாஹ்வுடைய பெயரை வழங்கிட்டேன். அப்போ என்னுடைய இறைவன் இந்த பெயரின் மூலமாக என்னில் எந்த மாற்றம் ஏற்படும் அல்லாஹ் விரும்புகிறான், நான் தையிப்பா இருக்கணும். அப்போ நான் வட்டி வாங்கக்கூடாது, நான் சூதாட்டத்தை விளையாடக்கூடாது, நான் மது அருந்தக்கூடாது, நான் அல்லாஹ் யா அய்யுஹன்னாஸ் குலூ மின் தையிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கிய பரிசுத்தமான உணவுகளை என்ன செய்யுங்க, உண்ணுங்கள். அல்லாஹ் பன்றி இறைச்சியை ஹராமாக்கிறதுனால சாப்பிட மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு அறுக்கப்பட்டது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், நான் அதை என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். மைத்தத்து அல்லாஹ் தானா செத்ததை ஹராமாக்கி இருக்கின்றான், ரத்தத்தை ஹராமாக்கி இருக்கின்றான். எதையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானோ அதை நான் செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். இப்படி பார்க்கணும். அல்லாஹ் எத்தகைய தூய்மையான விஷயங்களை விரும்புகிறான். நம்முடைய சம்பாத்தியத்தில் வட்டி வந்துடக்கூடாது, மோசடி வந்துடக்கூடாது, ஏமாற்றுதல் வந்துவிடக்கூடாது, லஞ்சம் வந்துவிடக்கூடாது, எந்த ஹராமான சம்பாத்தியம் வந்துவிடக்கூடாது. அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய பெயர் தையிப் என்பதை நாம் விளங்கிட்டோம்னு சொன்னோம்னா பரிசுத்தமானவனாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய பெயர் அர் ரஹ்மான். அல்லாஹ்வுடைய பெயர் என்ன பேரு? அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் என்ன அர்த்தம்? அளவிலா அருளாளன், நிகரிலா அன்புடையும். அப்போ அல்லாஹ் சொல்றான், திருமதியில பதிவு செய்யப்பட்டு 1924 செய்தி அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அர் ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், கருணையுடையவர்களுக்கு அளவிலா கருணையாளன், அளவிலா அருளாளன் கருணை புரிகிறான். அப்ப அல்லாஹ் நம்ம கிட்ட நபிகள் நான் சொல்ல, இரஹமு மன்ஃபில் அருள், பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள், யர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் சமா, வானத்தில் உள்ளவங்களுக்கு என்ன செய்வான், கருணை காட்டுவான். அல்லாஹ்வுடைய அர் ரஹ்மான்ங்கிற பண்பு, அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி அவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கு, அவ்வளவு வசனங்கள் இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு கருணையாளன். அப்போ அந்த கருணையுடைய ஹதீஸ்களை ஃபுல்லாக படிச்சு அல்லாஹ்வுடைய கருணைக்கு நிகராக என்ன கிடையாது, யாரும் கடுகளோடு கருணை காட்ட முடியாது. ஆனா அந்த கருணையாளன், அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மான்ங்கிற பண்பை நாம விளங்கும் போது நம்ம மனித தன்மைக்கு உட்பட்டு நாம கருணை காட்டணும். பெற்றோருக்கு கருணை காட்டணும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் விரும்புறானா இல்லையா, வகலா ரப்புக்க அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் நல்பகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் விதியாக்கி இருக்கின்றான். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா வ கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அந்த பெற்றோர்களில் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ வயோதிக பருவத்தை அடைந்து விட்டால் நீங்க சி அப்படிங்கிற வார்த்தையை கூட சொல்ல. உஃப்னா என்ன அர்த்தம், லேச சடைக்கிறது. ஒரு ஆள் நமக்கு பிடிக்காத விஷயத்தை பேசுவார், நம்ம லேசாக மூஞ்சி அப்படி சடைப்போம் பாருங்க, இந்த சடைக்கிறதுக்கு பேர் தான் இது உஃப். உங்கள் பெற்றோர் வயோதிக பருவத்தை அடைஞ்சிட்டோம்னா அவங்க படுக்கையில் சிறுநீர் கழிப்பாங்க, முதுமை பருவத்தில் அவங்க புத்தி நினைவிழந்து பெத்த மகனையே திட்டுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க. அவங்க நிதானம் அந்த பருவத்தில் எல்லாரும் அப்படித்தான் என்ன செய்வோம், இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் சொல்ல, வஹ்ஃபில்லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, கருணையோடு பணிவுங்கிற இறக்கையை நீ தாழ்த்துவாயாக, வலா தன்ஹர்ஹுமா, அவனை வெறுத்து விடாது, வகுல்லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமிக்க வார்த்தை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா நான் சிறு பிராயமாக இருக்கும்போது அந்த இருவரும் என்னை எப்படி பேணி பராமரித்தார்களோ அதுபோன்று நீ அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக. பெற்றோர் நம்ம அல்லாஹ் ரஹ்மான்ங்கிற பண்பை விளங்கிட்டோம் வச்சுக்கணுங்க, அந்த பெற்றோருக்கு கருணை காட்டணும். வயோதிக பருவத்தில் பிள்ளைகள் மேலே கருணை காட்டணும். லா யர்ஹமுல்லாஹும் அல்லா யர்ஹமுன்னாஸ், மனிதர்களுக்கு கருணை காட்டாதவனுக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான். அனாதைகளுக்கு கருணை காட்டணும், கணவனை இழந்த பெண்களுக்கு கருணை காட்டணும், ஏழைகளுக்கு கருணை காட்டணும். அல்லாஹ் நம்ம கிட்ட கருணை எதிர்பார்க்கின்றான். ஜீவராசிகளுக்கு நாம் என்ன செய்யணும், கருணை காட்டணும். அப்போ இந்த மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. அப்போ நாம் இன்னைக்கு என்ன விஷயத்தை பார்த்துருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பெயர் முதல்ல 3 விஷயம், அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை தெரிவதில் 3 அடிப்படைகள் இருக்குது. ஒன்று என்ன, இது அல்லாஹ்வுடைய பெயர் தான் என்பதை ஆதாரபூர்வமாக தெரியணும். ரெண்டாவது, அந்த பெயருடைய அர்த்தம் என்ன, ஆழமான அர்த்தம். சில விஷயம் தமிழில் ஒரு அர்த்தம் தான் போடுவோம், ஆனால் அந்த வார்த்தைக்கு பல அர்த்தம் என்ன செய்யும், இருக்கும். மூன்றாவது என்ன, அந்த இஸ்மை தெரிவதன் மூலமாக ரப்பு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறான். சில இஸ்முகளை தெரியும் போது நாம் அல்லாஹ்க்கு என்ன செய்யணும், அடிமையாகணும். அந்த பண்பு நம்ம கிட்ட கடுகளை கூட என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடாது. அல்லாஹ்க்கு மட்டும் தகுதியான பண்பு. சில இஸ்முல ஒரு அர்த்தத்தில் அந்த பண்பு நம்ம கிட்ட வரக்கூடாது. இப்போ கனி, அல்லாஹ் தேவைகளற்றவன், நம்ம கனின்னு சொல்லக்கூடாது. இன்னொரு அர்த்தத்தில் நம்ம கனியா இருக்கணும். அடுத்தவங்களோட மனசு நமக்கு அல்லாஹ் என்ன தந்தானோ அது தன்னிறைவு, மன நிறைவு இருக்கு பாருங்க. மன நிறைவுக்கு என்ன வார்த்தை இருக்குது, கனி. அடுத்தவங்கள்ட்ட போய் கையேந்தாம அல்லாஹ் தந்ததை கொண்டு போதுமாக்கக்கூடிய பண்பு அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ நம்முடைய அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தில் நம்மக்கிட்ட அல்லாஹ் என்ன விரும்புகிறான். அப்போ இப்படி ஒவ்வொரு இஸ்மையாக நம்ம தெரியும். இந்த நம்ம தொடரில் இந்த 2 நாள் இருக்குது. ஒரு சில இஸ்மு நம்ம விளக்கம் பார்க்கலாம், ஆனால் இதுதான் அடிப்படை.
என்ன அடிப்படை? நான் இந்த தொடரில் அல்லாஹ் வந்து எந்த மாதிரி நம்மிடம் எதிர்பார்க்கிறோம் நாளைக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். ஆனால் இதுதான் அடிப்படை. 3 அடிப்படை அல்லாஹ்வுடைய பெயர் என்பதை குர்ஆனிலிருந்து ஹதீஸில் ஆதாரப்பூர்வமாக தெரியும். அந்த பெயருடைய ஆழமான அர்த்தங்களை தெரிய வேண்டும். 3வது, அந்த பெயரை தெரிவதன் மூலமாக என்னில் எந்த மாற்றத்தை என்னுடைய ரப்பு என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். இது வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அல்லாஹ்வுடைய கிருபை நம்ம சிறந்த மூமின்களாக கட்டுகளவு ஷிர்க் இல்லாமல் நம்ம மௌத்தா போகும்போது ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக நம்முடைய இந்த உலகத்தில் மிகச்சிறந்த நற்குணம் உடையலாம் என்ன செய்யலாம், ஆகலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆய்க்காடு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.